nominee designated Rotarian Major Donor Shanmugha Nattaraj, Assistant Governor, and the Rotarian who has meticulously introduced me, Rotarian Selvaraj, other my fellow Rotarians, friends, ladies and gentlemen. I'm extremely delighted to be here in this nice and wonderful evening to attend this one of the finest installations. This is the first installation of the Discipline 212, but I have seen it is the very finest installation. With that appreciation, I start my talk. எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், முதலில் இந்த சங்கத்தை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால், எனக்கு வரும்போது கொஞ்சம் நபர்கள் இருந்தார்கள், ஆனாலும் நான் நினைத்து பார்க்கவில்லை கூட்டம் சரியான நேரத்தில் ஆரம்பிக்கும் என்று. ஆனால் சரியாக ஆரம்பித்தார்கள். எனக்கு இந்த சங்கம் one of the finest என்று சொல்வதனுடைய காரணம், பல மேடைகளை கண்டவர் பல இன்ஸ்டலேஷனுக்கு போகிற பொழுது இந்த ஆபீஸ் பேரஸ் பொறுப்பேற்கிறவர்களை பேர்களை அழைப்பார்கள். 18 பேர் அழைத்தால் அதுல மேடைக்கு வருகிறது 7 நபர் 8 நபர் தான் வருவார்கள். முதலாக பேர் அழைத்தவர்கள் அத்தனை பேர் மேடைக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் இது மிகப்பெரிய ஒரு சான்று. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள்ளாக பேச வேண்டும் என்று சொன்னால், முதலில் நான் பாராட்ட வேண்டிய ஒரு நபர் என் பக்கத்தில் அமர்ந்திருக்கிற சண்முக நட்ராஜ். அவரை பார்க்கிற பொழுது எனக்கு தோன்றுகிறது, 33 வருடங்களை கடந்த ரோட்டில் இருக்கிற நான் முதலில் ரசித்த சிவகாசியில் ஒரு அரசன் அவர்தான் விஜயகுமார். இன்று அதே சிவகாசியில் ஒரு இளவரசன், அதுதான் சண்முக நட்ராஜ். அவரை நீங்கள் எத்தனை பேர் கவனித்தீர்கள் என்று தெரியவில்லை. அவர் என்னை பாராட்டினார். அவருக்கு நடந்த ஒரு நிகழ்வை வைத்துக் கொண்டு நான் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் போது நான் தான் மனசுக்குள்ளே நினைத்துக் கொண்டிருந்தேன், முதலில் அவரை பாராட்ட வேண்டும். காரணம், என்னையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு பேசியிருக்கிறாரா என்கிறார். அதனால இவருடைய பீரியட் உண்மையில டாப்பாக இருக்கும். இரண்டாவது, ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு ரோட்ரிக்கு வருகிற ஒரு சில தலைவர்களுள் நான் கண்டு வியந்த ஒரு இளவரசன் தான் சண்முக நட்ராஜ். We, the Rotarians hailing from Rotary District 312 are very much proud to have such a wonderful personality as our incoming leader. My felicitations sincerely. சங்கத்தின் தலைவர் நன்றாக பேசினார், முன்னாள் தலைவர் நன்றாக பேசினார், எல்லாரும் பேசினார்கள். ஆனால் இந்த மேடையில் இருந்து உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிற பொழுது இவர் எப்பொழுது பேசுவார் என்று கொஞ்சம் மக்கள் இருந்தாலும் கூட இந்த பேச்சுக்கள் எல்லாம் எப்போதும் முடியும் என்று சொல்லியும் ஒரு சிலர் இருப்பதையும் நான் உணர்ந்து கொண்டு ஒரு சில கருத்துக்களை மாத்திரம் நான் அவையில வைக்க விரும்புகிறேன். கடந்த 33 ஆண்டுகளாக மேடைகளை கண்டிருக்கிறேன். அதிலும் 18 ஆண்டுகளாக வெவ்வேறு மேடைகளை கண்டிருக்கிறேன். எந்த மேடையில் பேசுவதாக இருந்தாலும் எனக்கு பிடித்த ஒரு விஷயம், எத்தனை மொழிகள் இருந்தாலும் என் தாய்மொழி தமிழ் போல ஒரு மொழி காணும் என்பதை உணர்ந்திருக்கிறது. நான் எல்லா மேடைகளிலும் வாய்ப்பு கிடைக்கிற பொழுது சொல்லுவேன், உலகத்தில் பல மொழிகள் காணலாம், ஆனால் தமிழ் மாத்திரம்தான் இறை மொழி என்று சொல்லுவேன். அந்த இறைமொழியில் சில கருத்துக்களை விதைக்க வேண்டும், அந்த கருத்துக்கள் வந்திருக்கிற ஒருவரையாவது போய் சேர வேண்டும் என்கிற எண்ணத்தில் நான் பேசுகிறேன். தொடர்ந்து இந்த ஆண்டு 2026 பிறந்ததிலிருந்து ABCD 26 எழுத்துக்களில் தொடர்ந்து ABC என்கிற தலைப்பில் பேசி இன்று நான் Dயில் நிற்கிறேன். Dயிலே 3 எழுத்துக்களை நான் சொல்லுகிறேன். D first, D stands for discipline first. இரண்டாவது D stands for dedication. மூணாவது D stands for demonstration. இந்த மூன்றும் ரோட்டரிக்கு பொருத்தமானது, வாழ்க்கைக்கு பொருத்தமானது. உன்னிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் புதிய தலைவர் செயலருக்கு அது மிக தேவை. முதலாவது டிசிப்ளின், நடத்தை. Every Rotarian is a role model to the society. இன்று இருக்கிற தலைவரை இன்று பார்த்துக் கொள்ளுங்கள். 365 நாள் கழிந்த பிறகு இவருடைய நடை, உடை, பாவனை, பேச்சு எல்லாம் பாருங்கள். இவரிடத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும். அதுதான் ரோட்டரி செய்கிற ஒரு பெரிய மந்திரம். இந்த டிசிப்ளினும் ரோட்டரியும் பிரிக்க முடியாது. திருவள்ளுவர் சொல்லுகிற பொழுது ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும் என்று சொல்லுவார். காரணம் என்ன? உயிரை விட மேலானது. இந்த மனிதன் ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும். நான் அடித்து சொல்லுகிறேன், ரோட்டரி ஆரம்பிக்கப்பட்ட 110
13 ஆண்டுகளுக்கு முன்பாக பல்வேறு இயக்கங்கள் உலகத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அவைகளெல்லாம் இன்று இல்லை. ஆனால் ரோட்டரி பனைமரத்தை விட மேலாக 112 ஆண்டுகளாக 202 நாடுகளில் பறந்து விரிந்து இருக்கிறது என்று சொன்னால் ரோட்டரி இன்டர்நேஷனல் இஸ் கன்சிடர்ட் டு பி an incomparable organization. எந்த ஒரு நிறுவனத்தோடு ஒப்பிட முடியாது. காரணம், எங்களுக்கென்று இலக்கணம் இருக்கிறது, எங்களுக்கென்று டிசிப்ளின் இருக்கிறது, அதில் தழைத்திருக்கிறோம். இந்த டிசிப்ளினோடு மக்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுதான் எங்களுடைய இயக்கம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. டிசிப்ளின் மறக்கவே கூடாது. ஆனால் டிசிப்ளினில் நான் ஒரு கருத்தை சொல்வது என்று சொன்னால், காலையிலே குளித்து நன்றாக பெர்ஃப்யூம் அடித்து நல்ல ஷர்ட் இன் பண்ணி டக் பண்ணி அப்படி போறது டிசிப்ளின் அல்ல. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், டிசிப்ளின் என்பது மனிதனுக்கு மாத்திரம் கொடுத்திருக்கிற ஒரு இது ஒழுக்கம். ஒழுக்கம் என்பது அவருடைய பேச்சில் இருக்க வேண்டும். அன்பு தலைவருக்கு என்னுடைய 33 ஆண்டு அனுபவத்திலும் முன்னாள் ஆளுநர் என்ற முறையிலே இந்த ஆண்டு மாத்திரம் உங்களுடைய உறுப்பினர்களை யாரையும் நீங்கள் கடிந்து பேசாதீர்கள். நீங்கள் ஒரு காலகட்டத்திலும் இப்படி என்று சுட்டாதீர்கள். மாறாக உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள். எல்லாரையும் அரவணைத்து போவதுதான். Because Rotary Club is comprised with all educated, all the richest personalities. ஒருவரையும் குறைத்து மதிக்க முடியாது. ஆனால் அவர்களை அரவணைத்துத்தான் சமூகத்திற்கு நீங்கள் நன்மை செலுத்த வேண்டும், சமூகத்திற்கு நல்லது செய்ய வேண்டும். ஆகையால் தான் சொல்றேன், பறக்கிற மேடைகள் எல்லாம் சொல்லுவேன். ஒரு ஏர்போர்ட்ல டக்குன்னு ஒருத்தர் வந்து பார்க்குறான், பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வருது, 3 மணி நேரம் ஃபிளைட் டிலே. The flight will be taken off only after 3 years, 3 hours. பார்க்குறான், ஒன்றும் செய்யல, 3 மணிக்கூர் எப்படி நேரத்தை படுக்குன்னு சொல்லி பார்க்குறான். சரி, அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து நேரம் அங்கே ஒரு ஸ்நாக்ஸ் பாருக்கு போனால் போயிட்டு சொன்னா ஒரு காஃபி கொடுப்பான்னா ஒரு காஃபியும் அதனுடைய கேஷ்யூநட்டு கொடுத்தாங்க. 2ஐயும் வாங்கிட்டு அப்படி பார்த்தா ஒரு இருக்கை இல்லை, ஒரு இடத்துல இருக்கை இல்லை, எல்லாம் ஃபுல். 3 hours 3 hours டிலேனால எல்லாரும் ஆக்குபை பண்ணியிருந்தா. பார்க்கும்போது ஒரே ஒரு இடம் மீதி இருந்தது. அந்த சேர்ல ஓடி போனா முன்னாடி ஒருத்தர் இருந்தாரு, அதுக்கு முன்னாடி போய் இருந்தா பேகை கொண்டு கீழே வச்சா, வேஸ்ட் போட்டோ எடுத்து அதுல வச்சா, செல்போனை வச்சா, கண்ணாடியை வச்சா, எல்லாம் வச்சுக்கிட்டு அப்படி காயா இருந்துட்டு காஃபியில ஒரு சிப் எடுத்து குடிச்சான். முன்ன இருக்கிற அந்த பவுல்ல இருக்கிற கேஷ் நோட்ல எடுத்து லேசா சாப்பிட்டான். முன்ன இருக்கிறவன் அப்படி பார்த்துக்கிட்டு அவன் கை நீட்டி அந்த கேஷ் நோட்டை ஒன்று எடுத்து சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு இவனை பார்த்து சிரிச்சான். இவனுக்கு பயங்கர கோவம். அந்த கேஷ் நோட்டு எடுக்கிறதால பரவாயில்ல, என்னை பார்த்து சிரிக்கிறேன்னா திருப்பியும் அவன் பார்க்குறான். அதுக்கப்புறம் எடுக்கும்போது இவன் எடுத்து சாப்பிட்றான். கொஞ்சம் கழிஞ்சு அவன் சிரிச்சுக்கிட்டே அதில் ஒன்று எடுத்து சாப்பிட்றான். மீண்டும் கோபம். அவன் பார்த்தான், இவனை எடுக்க விடக்கூடாதுன்னு சொல்லி அதை அப்படியே பிடிச்சி இழுத்து அவன் வயிற்றோடு சேர்த்து வச்சுக்கிட்டான். வயிற்றோடு சேர்த்து வைத்த பிறகு கூட முன்னாடி இருக்கிறவன் அப்படி கையை நீட்டி அப்படி நீட்டி தள்ளி சாய்ச்சி அதில் ஒரு கேஷ் எடுத்து விட்டான். தின்னது மாத்திரமில்ல, அவனை பார்த்து சிரிச்சான். பயங்கர கோபம். இவன்கிட்ட இருப்பது வேஸ்ட், இஸ் a fool, ஒழுக்கம் கேட்டவன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஏசலியை தவிர எடுத்து அவ்வளோ கேஷ் எடுத்து வாங்கி போட்டான். போட்டுக்கிட்டு தின்னுட்டு இவன்ட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு குனிஞ்சு அவனோட வேஸ்ட் போட்டோ எடுத்ததுக்கு பேக்ல போறான். அங்கதான் இவன் வாங்கி வச்ச கேஷ் நோட்டு பவுல் அங்க இருக்கு. இவ்வளவு நேரம் அவன் தின்னது அவன் வாங்கி வச்சிருக்கிற கேஷ் நோட்டு. ஆனால் அவன் எவ்வளவு நல்லவன். ஒவ்வொரு முறை எடுக்கிற பொழுது அவன் சிரிக்கிறான். நண்பர்களை புரிந்து கொள்ள வேண்டும், நம்மை விட சமூகம் நன்றாக இருக்கிறது பல தருணங்களில். So you have to keep. Why is the ஒழுக்கம்? Why is the discipline? In uttering words, வாயினால் பேசுகிற வார்த்தை, a president must mind it. You cannot talk like an ordinary man. You are holding a responsible post. நீங்க கலெக்டர் பார்த்தாலும் பிரசிடென்ட் ஆஃப் ரோட்டரி கிளப் ஆஃப் சுப்ரீம் என்று சொன்னால் சிவர் சுப்ரீம்னா you will be provided a seat just like a professionals. காரணம், அப்படிப்பட்ட அங்கீகாரத்தில் இருக்கிற பொழுது நீங்கள் எப்படி பேச வேண்டும், அதை விட மேலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னார். அறிந்தோ அறியாமலோ உங்கள் குடும்பத்தில் இன்றையிலிருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க தான் ரோல் மாடல் தவிர அப்துல் கலாமோ சச்சின் டெண்டுல்கர் கிடையாது. You are the role model. It is quite applicable to the secretary also. So every Rotarian is liable to keep the discipline first. இரண்டாவது டிசிப்ளின் என்பது என்ன? டெடிகேஷன். Dedication, I want to talk little deeply. அர்ப்பணிப்பு.
நான் எனக்கு இந்த செக்ரட்டரி கிளாஸ், பிரசிடென்ட் கிளாஸ் எல்லாம் தொடர்ந்து 10-20 வருஷமா இந்த மாவட்டத்திலும் வேறு மாவட்டத்திலும் பேசுகிறேன். பேசும்போது நான் போவேன், செக்ரட்டரி கிளாஸ் எடுக்கும்போது ஒரு படத்தை எடுத்து அப்படி காமிப்பேன். அது கேரளாவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வீடு பிரம்மாண்டமா இருக்கும். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வீடுகள் கேரளாவில் பார்க்கலாம். 1.5 சென்ட்ல பிரம்மாண்டமா கட்டியிருப்பான், பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். 200 பேர் இருப்பாங்க. இந்த படத்தை அப்படி காமிச்சிட்டு இந்த வீடு எப்படி இருக்கு, நல்லா இருக்கு, இந்த வீட்டில் உங்களுக்கு பிடிச்சது என்னம்ப. சிலவங்க கோபுரமா கட்டி இருக்கிறோம்பா, சிலவ ஆர்கிடெக்சரும்பா, சிலவ பெயிண்டும்பா, எல்லாரும் சொல்லுவா. ஆனால் வந்திருந்த 20 நபர்களில் ஒருவர் கூட இந்த வீட்டை தாங்கி நிற்கிற பவுண்டேஷன் தான் அழகு என்று ஒருவரும் சொன்னது இல்லை. பட் இந்த வீடு அழகாக இருக்கிறது என்று சொன்னால் அதில் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பொருள் பவுண்டேஷன், அது கண்ணுக்கு தெரியாது. அன்பு நண்பர்களை நான் இப்படி சொல்லுகிறேன், the invisible things are so superior than visible things. காலையில் எழும்புன உடம்பு முகத்துக்கு பவுடர், பொலிவு, பெர்ஃப்யூம், உடம்பு முழுசும் கழுவுறோம், நல்ல மேக்கப் போடுறோம். ஆனா என்னைக்காவது காற்று எடுத்து கழுவி உள்ள வச்சிருக்கோமா? கிட்னி எடுத்து கழுவி உள்ள வைத்திருக்கிறோமா? இல்லை. ஆனால் அவைகள் கண்ணுக்கு தெரியாது. நாம் பார்க்கிற கண்ணுக்கு தெரிந்த உறுப்புகள் எல்லாம் அழகாக இயங்க வேண்டும் என்று சொன்னால் கண்ணுக்கு தெரியாத உள் உறுப்புகள் நன்றாக இயங்கினால் மாத்திரம்தான் அந்த உறுப்புகள் பொலிவோடு இருக்கும். அவர்கள் கண்ணுக்கு தெரியவில்லையே என்று சொல்லி அது செயல்படாமல் இல்லை. அதுதான் அர்ப்பணிப்பு. இன்று இந்த மேடையில் இருக்கிற தலைவர், இந்த இடத்துல வந்திருக்கிற நம்முடைய வருங்கால ஆளுநர் அவர்களுக்கு சொல்லுகிறேன், இவர்கள் இந்த நிலைமைக்கு வருவதற்குடைய அர்ப்பணிப்புகள், the dedication done by his parents or brothers, friends, so marvelous. யாரும் எண்ணி பார்ப்பதில்லை, உலகம் அதை ரெகக்னைஸ் பண்ணுவதில்லை. சிந்தித்துக் கொள்ளுங்கள். அர்ப்பணிப்பு, the dedication. When you are holding the post, you have to dedicate your time, you have to dedicate your energy. எதற்காக? மக்களுக்கு சேவை செய்வதற்கு ஒரு இயக்கம் கிடைச்சிருக்கிறது, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெரிய பள்ளி விழாவில் ஒரு டீம் ஒரு முதல் பரிசு வந்த மாணவனுக்கு பரிசு கொடுக்கிறார். நிறைய மாணவர்கள் பரிசு வாங்குகிறார்கள். குறிப்பிட்ட ஒரு மாணவன் வருகிற பொழுது அவனை உற்று பார்க்கிறார். பார்த்து மெடலை கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்க்கும்போது கேட்டார், டேய் உங்க அம்மா பேர் கோலம்மா தானா? ஆமா, கோலம்மாக்க மகன் தான். அப்படியா? அப்படி பார்த்துட்டு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்டார், உங்க அம்மாவை கைரேகையை பார்த்துருக்கியான்னு. இவனுக்கு தூக்கி வாரி போட்டுட்டு, இல்லையா சார், கைரேகை பார்த்துட்டு வந்து இந்த மெடலை என்கிட்ட வாங்கிக்க, நான் இங்கே தான் இருப்பேன், நாளைக்கு வந்து வாங்கி. இல்லை சார், எங்கள் வீடு பக்கத்தில் தான் இருக்கு, 3 ஹவர்ஸ்க்குள்ள நான் வந்துடுறேன், கொஞ்சம் டைம் தாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஓடி போய் அம்மாவை தேடுகிறான். அம்மாவை தேடும்போது அம்மா கிச்சன்ல இருக்காங்க. அம்மா போறான், அங்க வேலை செய்துட்டு இருக்காங்க. நேரம் போய் அம்மா கையை காமினா, 2 கைகளையும் பொத்தி வைத்திருந்தாள் அம்மா. காமிமா ஒரு ரேகையை பார்க்கணும்னா ஒரு ரேகை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. தகப்பனை இழந்த அந்த மாணவன் நன்றாக படிக்க வேண்டும் என்பதற்காக 1 அல்ல 2 அல்ல 3 வீடுகளில் பாத்திரத்தை துலக்கி தன்னுடைய கையில் இருக்கிற ரேகைகளாக போகிற அளவிற்கு ஒரு அர்ப்பணிப்பை நடத்தி இருக்கிறார். பையனை பார்க்கவே விடவில்லை. That is called dedication. அவன் பார்த்தான், கண்ணுல முழுசும் தண்ணி. இது போல ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது அர்ப்பணிப்பு. வேண்டிய எதற்காக என்று சொல்லுகிறேன்னா, don't expect. நீங்க இப்படி பண்ணிருக்கிறேன் பாராட்ட வேண்டும், மற்றவர்களுக்காக நினைக்கவே செய்யாதுங்க. குறை சொல்வதற்கு ரொட்டேரியர்கள் உண்டு, ஆனால் பாராட்டுவதற்கு ரொட்டேரியர்கள் மிக குறைவு. மறந்துவிடக் கூடாது. நீங்கள் பாராட்டு பெறுவதற்காக வரவில்லை, மன நிறைவுக்காக வந்திருக்கிறீர்கள். You have to dedicate yourself. The dedication that is quite necessary. 3வது உள்ள டிகிரி அதோடு விட்டுறாதுங்க. நன்றாக படித்திருந்தாலும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும், செயல்பாட்டில் காமிக்கணும். நான் இதை எப்படி சொல்லி முடிக்கிறேன்? நான் மேடையில் பேசுவதற்காக பேசவில்லை, நான் ஒரு பேச்சாளரும் இல்லை, எந்த அரசியல் இயக்கத்தையும் சாராதவன் நான். கிட்டத்தட்ட 63 ஆண்டுகளாக இந்த உலகத்தில் வளம் வருகிற நான் ஜாதிக்கென்று மதத்துக்கென்று எதற்கு அடிமையாகாதவன் நான். ஆனால் நான் கட்டிப்பிடித்துக் கொண்டிருக்கிற ஒரே ஒரு இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் ரோட்டரி இன்டர்நேஷனல் என்கிற இயக்கம். எங்களுடைய சங்கம் மிக பாரம்பரியமிக்க சங்கம். 118 ஆண்டுகளை கண்ட நாகர்கோவில் வழக்கறிஞர் சங்கத்தில் தலைவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியை சார்ந்தவராக இருக்க வேண்டும். எந்த அரசியல் கட்சியும் சாராமல் ரோட்டரி என்கிற மாபெரும் இயக்கத்தினுடைய அனுபவத்தை வைத்துக் கொண்டு 1 தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 4 தடவை நான் தலைவராக இருக்கிறேன் என்று சொன்னார். ரோட்டரி மோல்
வடசேரி என்கிற அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கிறேன். ஒரு திறப்பு விழாக்காக நிற்கிறேன். ஒரு பிள்ளை இடுப்புல இருக்குது. அந்த அம்மா பார்க்கிறா, இந்த பிள்ளை அழுதுகிட்டே இருக்குது. எனக்கு தெரியும் அந்த பிள்ளை பாலுக்காக அழுகிறது, தாய்ப்பாலுக்காக. அந்த அம்மா சுற்றி சுற்றி பார்க்கிறாள், பால் கொடுக்க முடியவில்லை. நெருக்கடியான நிறைய ஆண்கள் இருக்கிற இடம், அது சுற்றுமுற்று பார்த்துவிட்டு பால் கொடுக்க முடியும். பிள்ளை அழுது கொண்டே இருக்கிறது. நான் கண்ணாலே பார்த்து கொண்டு இருக்கிறேன். அந்த அம்மா அதை பொறுக்காம அவங்க இந்த பிள்ளையினுடைய தொடையில ஒரு கிள்ளு விழுது. அது இன்னும் அழுது. அழுத உடனே பார்க்கும்போது பஸ் வருது. தக்கலை என்கிற இடம். நான் உள்ள ஏறினவுடன் பார்க்கிறேன், அங்கும் நிறைய கூட்டம். நிச்சயமாக பால் கொடுக்க முடியாது. கிட்டத்தட்ட 15-20 நிமிடமாகும் இவர்கள் இறங்க வேண்டிய இடம். இன்னும் 20 நிமிடத்திற்கு இந்த பிள்ளை பால் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று யோசித்த பொழுது, அடுத்த ஆண்டு நான் கவர்னராக போகிறேன். முதல் திட்டமாக ஏன் இந்த இடத்திலேயே, நெருக்கமான இடத்திலேயே, ஆண்கள் புலங்குகிற இடத்திலே பெண்களுக்கு ஒதுக்கமாக பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கிற ஒரு பாதகத்தை ஏன் ஏற்கக்கூடாது என்று சிந்தித்து பாதகம் உண்டாக்கப்பட்டது. அதைத்தான் நம்மையார் சேர்ந்தவர்கள் எடுத்தார்கள். எதற்காக சொல்லுகிறேன்? When I was able to demonstrate certain things, I am still recognized. நீங்கள் அறிந்தீர்களோ இல்லையோ, எனக்கு செல்வராஜ் சார் பேசும்போது வேண்டாம்னு சொன்ன காரணம், முதலில் என்னை அறிமுகப்படுத்தும் பொழுது கண்களில் கண்ணீர் வந்து விட்டது. இரண்டாவது மூன்றாவது தொடர்ந்ததை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு போலி கதை அல்ல. My dear President, when you are using this post and demonstrate something in Sivakasi, you will be recognized lifelong. அது உங்களுக்கு கிடைக்கிற உள்ளம். So 3 காரியங்களை மறந்து விடாதீர்கள். டிசிப்ளின், இரண்டாவது என்ன சொன்னேன்? டெடிகேஷன், மூணாவது டெமான்ஸ்ட்ரேட். இந்த 3ம் பண்ண வேண்டும். இந்த சங்கம் கொடிகட்டி பறக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு எந்த இடத்தில் சென்றாலும் ஒரு முத்தான ஒரு கருத்தை சொல்லிதான் வருவேன். இத்தனையும் ரொட்டேரியனுக்காக பேசினாலும் கூட, இங்கு ஒருவேளை பொதுமக்கள் வந்திருந்தாலும், தாய்மார்கள் வந்திருந்தாலும், தந்தைமார் வந்திருந்தாலும் ஒன்றை சொல்லுகிறேன். இந்த உலகம் இறைவனால் படைக்கப்பட்டது மனிதனுக்காக. மனிதன் எப்பொழுதும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதற்காக. The life is a so precious gift given by the God. அதை எத்தனை பேர் உணர்கிறார் என்று தெரியவில்லை. நான் மீண்டும் சொல்லுகிறேன், திருப்பி சொல்லுகிறேன். ரோட்டரி வளர்வதற்கு காரணம் எங்களுக்கு என்று ஜாதி கிடையாது, எங்களுக்கு என்று மதம் கிடையாது, எங்களுக்கு என்று மொழி கிடையாது, எங்களுக்கு என்று கண்டம் வேற்றுமை கிடையாது. இந்த உலகத்தில் வாழுகிற அத்தனை மனிதர்களும் ஒன்று என்கிற மாபெரும் மனிதனைய சிந்தனையோடு இருக்கிற காரணத்தினால்தான் நாங்கள் பிரேயர் வாசிக்கிற பொழுது mankind என்று சொல்லுவோம். God of mankind, கிரியேட்டர் ஆஃப் மேன்கைண்ட் என்றுதான் இறைவனுக்கு நாங்கள் அடையாளம் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், அன்பு நண்பர்களே, இருக்கிற காலகட்டத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஒரு தன்னுடைய சீடர்களை அத்தனை பேர் அழைத்தார் குரு. கிட்டத்தட்ட 20 பேர் உண்டு. அரங்கத்தில் ஒரு 150 பேர் இருந்தாங்க. 150 பேருக்கு ஒன்றை கொடுத்தார். நீங்க பாத்தீங்கன்னா திருவள்ளுவராக இருக்கலாம், திருமறையாக இருக்கலாம், எங்கு பார்த்தாலும் மனிதனுக்கு போதிக்க வேண்டும் என்று சொன்னால் பேரபிள்ஸ், ஊமையோடு போதிக்கப்படும். அந்த ஊமைக்காக அந்த குரு சொன்னார். 150 பேர் இருக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு பலன் கொடுனார். எல்லா பலன்களையும் ஊதி அவங்க பேர் எழுதுனா, எல்லாரும் பலூனுக்கு பேர் எழுதிட்டாங்க அவங்க பேரை. அந்த 150 கொண்டு வந்து மேடைக்கு முன்ன வச்சுட்டு மிக்ஸ் பண்ணினாங்க. மிக்ஸ் பண்ணிட்டு பார்த்தா ஆடியன்ஸை பார்த்து சொன்னார், 5 நிமிடம் சமயம் தருகிறேன், அவரவர் பலூனை நீங்க எடுத்துருங்க, உங்களுக்கு அது நிறைவாக இருக்கும், போங்கண்ணா. ஒருத்தவன் எடுத்தா அது அடுத்தவன் பலூன் தூர போட்டுட்டான். இன்னொருத்தர் பலூன் எடுத்தா அது அவன் பலூன், இவன் பலூனை வேறொரு எடுத்தா பயங்கர சண்டை. 5 நிமிஷத்துல விசில் அடிச்சார் குரு. ஒருத்தர் கையிலும் பலூன் இல்லை. அவர் சொன்னாரு, மாற்றி யோசிங்க, நீங்க ஒண்ணுமே கிடையாது, இதே மாதிரி குழப்பி போடுறேன், நீங்க வாங்க, வந்துட்டு பலூன் எடுங்க, அதுல யார் பெயர் எழுதியிருக்கிறதோ அவர்கிட்ட போய் அதை கொண்டு கொடுங்க. எவ்வளவு நேரத்துல இந்த பலூன் எல்லாம் காலியாக பாருங்க. போனா எடுத்தா பேர் எடுத்துக்கொண்ட கொடுத்தா, அவன் எடுத்தா பேர் எடுத்துக்கொண்ட கொடுத்தா, 5 நிமிடத்துல அத்தனை பலூன்களும் அவனவன் கையிலே போனது. அதைத்தான் அவன் சொன்னார், இன்பம் வேண்டும் என்று சொன்னால் உனக்காக மாத்திரம் தேடாதே, அடுத்தவன் இன்பத்தை நீ கொடுத்து பார், உன்னுடைய இன்பம் உன்னிடத்திலே வரும் என்று சொல்லி முத்தான ஒரு கருத்தை சொன்னார். அந்த கருத்தை சொல்லியே நான் சொல்லுகிறேன், அன்பு நண்பர்களே, இந்த இயக்கம் வளர வேண்டும். இந்த தலைவர் செயலர் அத்தனை பேரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இந்த சிவகாசி என்கிற மாநகரத்திற்கு இந்த சங்கம் ஒரு ஊன்றுகோலாக மாத்திரமல்ல, ஒளி கொடுக்கிற தீபமாக பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த உள்ளங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
கொடியின் எம்ஏ இவருடைய இந்த முத்தாய்ப்பான பேச்சு இன்றைக்கு இங்க இருக்கக்கூடிய அரங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வாழ்வின் மிகச்சிறப்பான தருணங்களை கண்முன் நிகழ்த்தியது. வாழ்வின் மிகச்சிறந்த இடத்திற்கு செல்வதற்கும் இந்த வார்த்தைகள் பொன்னெழுத்தாக பொறிக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய மனதில். ஐயா பிரகாஷ் 5,490 ஏ காயத்ரி தேவி 5,487 12ஆம் வகுப்பு இரண்டாம் இடம் சுதர்ஷனி 600-580 மதிப்பெண்கள். கே ஜபில்ராஜ் 600-447 மதிப்பெண்கள். இரண்டாவது ஜே ஓவியா 500-474 மதிப்பெண்கள். சி சித்தார்த் இவர்கள் எல்லாம் காளையார்குறிச்சியில் இருக்கக்கூடிய மெடோஸ் பள்ளியினுடைய மாணவர்கள். கிராமப்புற பின்னணியிலிருந்து இவ்வளவு மதிப்பெண்கள் பெற்ற அவர்கள்